இந்த வாழ்க்கை ரொம்ப உயர்வானது. இதை எப்போதுமே கஷ்டத்திலேயே கழிக்க கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையை சிரமமாக்கிக்கிட்டாங்க, கஷ்டமாகவே ஆக்கிக்கிட்டாங்க. கஷ்டம் வறுமை தவிர வாழ்க்கை பூராவும் கஷ்டமா? வாழ்க்கை பூராவும் கஷ்டமாக ஆக்குவதை அல்லாஹ் விரும்பவில்லை, ரசூல் விரும்பவில்லை. குர்ஆன் ஷரீஃபை நீங்க எடுத்து பார்த்தால் மனிதனுக்கு சோபனம் சொல்லும் இடம்தான் அதிகமாக இருக்கு. அல்லாஹ் நமக்கு சுப செய்தியும் சொல்கிறான், எச்சரிக்கையும் தருகிறான். சுப செய்தியே முதன்மையான. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகை பற்றி சொன்னான், பஷீரன் வ நதீராங்கறான். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. பெருமானார் அவர்களை குறிப்பிட்டு சொன்னான், தங்களை நான் நபியாக அனுப்புகிறேன், சோபனம் சொல்லக்கூடியவராக. இரண்டாவது தான் துன்பத்துக்கு அல்லாஹ் வருகிறான், நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வார் என்கிறான். நீ தவறு செய்தால் தண்டனை உண்டு என்று எச்சரிக்கை செய்வார்கள் என்கிறான். அது இரண்டாவது சொன்னான். முதலிலே முபஷ்ஷிர், அவர்கள் சோபனம் சொல்பவர்கள். மனிதனின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் அல்லாஹ் சோபனத்தையே சொல்கிறான்.